ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். மாயா சீனு சீரியலோட இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸ்பான்சர்ஸ் நீட்ன அந்த டாக்குமெண்ட்டில் தனா படித்து பார்க்காம கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்து பணத்தையும் கையை நீட்டி வாங்கியாச்சு. ஆனால் அந்த கையெழுத்துக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள், நிறைய ஆபத்துகள் காத்திருக்கு அப்படின்றது தனாவுக்கு தெரியாது. வாங்கின பணத்தை கொண்டு வந்து சரவணவேல்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அதை நான் கொடுத்ததா நீங்கள் கதிர்கிட்ட சொல்ல வேணாம், நீங்களே அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணது மாதிரி நீங்கள் கதிர்கிட்ட சொல்லுங்கன்னு சரவணவேல்கிட்ட தனா வந்து சொல்லிட்டாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்கும்போது, அவருடைய சம்பாத்தியத்தில் என்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சாரு. ஆனால் இப்போ நான் பணம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அவர் இந்த பணத்தை வாங்க மாட்டார். அதனால் நீங்களே அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணதான் நீங்கள் சொல்லிடுங்கன்னு தனா அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க அவரும் ஓகே சொல்கிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் டாக்குமெண்ட்டில் சைன் போடுறதுக்காக கதிரை வர சொல்கிறாங்க. கூட மாயா இருக்கிறாங்க. இதை பார்த்ததும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்போது மாயா தான் ஹெல்ப் பண்ணலான்னு கதிர் வந்து கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னுடைய ஹெல்ப் தான் வேணான்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லும்போது அந்த இடத்துல சரவணவேல் வந்து சொல்கிறாங்க, இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணது நான் தான் அப்படின்னு சொன்னதும் கதிர் நன்றி சொல்கிறாங்க. நன்றி சொல்கிறதா இருந்தால் உன்னுடைய மனைவிக்கு நீ நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது கதிர் ஷாக் ஆகுறாங்க. இல்லை, மனைவியை நல்லா பார்த்துக்கணும், அதுக்காக தானே இந்த கடையவே ஆரம்பிக்கிற, வாழ்க்கையில் முன்னேற போகிற, அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க, அடுத்து டாக்குமெண்ட்டில் பார்ட்னர்ஷிப் வந்து சைன் பண்ணுறாங்க. ஒர்க்கிங் பார்ட்னராக கதிர் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. இந்த கடை ஓப்பனிங்க்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சரவணவேல் ரகுராமுடைய பேரை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தான் இந்த ஊர் தலைவர், அவரை வச்சு இந்த கடையை ஓப்பன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கடை நான் ஓப்பன் பண்ணுறேன்னு தெரிஞ்சாவே மாமா வந்து கோவப்படுவார், வரமாட்டார் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் அவரை போய் இன்வைட் பண்ணுறேன்னு சரவணவேல் வந்து அடுத்த நாள் கையில் இன்விடேஷனோட வீட்டுக்கு போகிறாங்க. கூடவே கதிரும் போகிறாரு. இருந்தாலும் கதிர் வீட்டுக்குள்ளே நான் வரல, நீங்கள் போய் இன்வைட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணவேலை வீட்டுக்குள்ளே அனுப்ப, அவரும் போனவர் இன்விடேஷனை ரகுராம் கையில் கொடுக்குறாங்க. அவரும் படித்து பார்க்குறாங்க. அப்போ படித்து பார்த்துட்டு, இந்த கடை உங்களோட தான் சொல்லி கேட்குறாங்க. இந்த கடையோட ஓனர் வந்து உங்கள் மருமகன் தான், இந்த கடையை ஓப்பன் பண்ணுறதே உங்கள் மருமகன் தான் அப்படின்னு சொல்லும்போதே ரகுராம் பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீங்கள் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, இந்த கடையோட ஓப்பனிங்க்கு நான் மட்டும் இல்லை, என் குடும்பத்திலேருந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்கணுன்னு தான் கதிர் வந்து இந்த கடையவே ஓப்பன் பண்ணுறான். வாழ்க்கையில் முன்னேறி போகணும்னு சொல்லி நீங்கள் வாழ்த்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தவனே அவன் தான், அவனை வந்து என்னை வாழ்த்த சொல்கிறீங்களான்னு சொல்லி இங்கே பிடிவாதமாக ரகுராம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு சரவணவேல் கதிர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக உள்ளே வரமாட்டேன்ட்டு சொன்னானே இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது மணி வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. அதே சமயம் பத்மா பார்த்திங்கன்னா கொண்டு போன பூ, பழம், தட்டு, இன்விடேஷன் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியில் வீசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. மாயா தான் அந்த இடத்துல எல்லாத்தையும் எடுத்து கதிர்கிட்ட கொடுக்குறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது, இது தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அங்கேருந்து போகிறாரு. இதுக்கப்புறம் மாயா சீனுக்கிட்ட போயிட்டு கதிரோட கடை ஓப்பனிங்க்கு நீ வருவல்ல அப்படின்னு சொல்லி சீனுவை இன்வைட் பண்ணுறாங்க. ஆனால் சீனு மாமா இப்படி கோவத்தில் இருக்கும்போது யாரும் இந்த வீட்டிலேருந்து போகக்கூடாதுன்னு சொல்லும்போது எப்படி நம்ம அந்த கடைக்கு போக முடியும்னு சீனு ஒரு பக்கம் கேட்க, கதிர் தனா இவங்க 2 பேருடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டதில் நான் கூடவே இருந்திருக்கேன், இது முக்கியமான ஒரு தருணம், அவங்க கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், பெரியப்படைய கோவம் தானே, அவரை நான் அப்பா மாதிரி நினைக்கிறேன், அப்பா திட்டினா நான் என்றைக்குமே வந்து கோச்சிக்க மாட்டேன், அவர் திட்டினாலும் பரவாயில்ல, 4 அடி அடித்தாலும் பரவாயில்ல, இந்த ஓப்பனிங்க்கு நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு மாயா சீனு கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க. சீனு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவர் ஒரு பக்கம் முழிச்சிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த கடை ஓப்பனிங்க்கு போக முடியலேன்னு சொல்லி சிவா வந்து வருத்தப்படுறாங்க. அப்போது பார்வதி வந்து, நீங்கள் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனாக எடுபடியாக தான் இருக்கீங்கன்னு சொல்லும்போது சிவா வந்து கோவப்படுறாங்க. யார் இன்விடேஷன் கொடுக்க வந்தாலும் அதில் உங்கள் பேர் இருக்கிறது கிடையாது, உங்கள் அண்ணாவுடைய பேர் ரகுராம் அப்படின்னு தான் இருக்குது. இந்த வீட்டில் நீங்கள் 2வது பட்சம்தான், இந்த வீட்டில் உங்களுக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி இங்கே பார்வதி சிவாவுடைய கோபத்தை தூண்டி விடுறாங்க. இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது பத்மா, பார்வதி இவங்க 2 பேரும் பேங்குக்கு போயிருக்காங்க. சிவா அப்படின்ற பேரில் லோன் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஆனால் சிவா அப்படின்ற நேமில் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருந்தால் தான் லோன் கொடுக்க முடியும்னு சொன்னதுனால சொத்தை எழுதிட்டு நான் அதுக்கப்புறம் லோன் எடுக்க வரேன்னு பார்வதி ஒரு பக்கம் சபதம் கொடுக்குறாங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. கூட நிற்கிறது லிங்கம். சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும்
பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.